ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளும் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வீட்டில் செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ செய்கிற ஸ்கொயர் டீனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஓவனை வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவு கரெக்டாக 1 kg அளவுக்கு வரும். இதுக்கு நம்ம ஒரு 6லேருந்து 7 முட்டை எனக்கு முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 6 எடுத்துக்கிறேன். முட்டை சிறிய அளவுகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் 7 எடுத்துக்கோங்க. ஒரு ஜாமானும் போட்டு அடிக்கும் போதும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம் அடிக்கலாம். நான் ஃபுல்லாக இதில் காட்டினேன் அப்படின்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முட்டையை 225 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணுவோம். இப்போது இந்த சர்க்கரையும் முட்டையும் நல்லா கலந்து வரணும். இதை பொறுத்த வரைக்கும் ஓவர் பீட்டிங் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ முட்டையும் ஜீனியும் மைதா சேர்த்து அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து வரும்போது முட்டையில் இருக்கிற ஜீனியும் முட்டையும் நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும். ஒரு ஃபார்ம்னஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு 5 ml வந்து பைனாப்பிள் எசன்ஸும் 5 ml வந்து வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல எதுக்குன்னா முட்டையோட கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் 5 ml போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெனிலா எசன்ஸை வந்து ஒரு 10 ml கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அடிச்சுக்குவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வரும்போதும் நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்கணும். 5 ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கிட்டே வரணும் நீங்கள் பீட்டரில். நல்லா இப்போ வந்து எசன்ஸு முட்டை ஜீனி 3ம் நல்லா சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நுர பொங்க வரணும். நான் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு டைமிங் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி நுர பொங்க நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா அடித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 225 கிராம் அளவுக்கு மைதா மாவும் அதில் வந்து 5 கிராம் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடரும் 5 கிராம் அளவுக்கு வெண்ணிலா பவுடரும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சலித்து 2-3 தடவை சலித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த முட்டையில் சேர்த்து நல்லா பீட் பண்ணலாம். நம்ம கேக் ஸ்பாஞ்ச் செய்யும்போது நம்ம ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். டீ கேக் செய்யும்போது நம்ம நல்லா இந்த பொருட்கள்லாம் போட்டு நல்லா அடிக்கணும். பீட் பண்ணி வரும்போது தான் இதில் வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் வந்து கேக் வந்து அந்த டீ கடையில் கிடைக்கிது பார்த்திங்களா, பேக்கரி கடையில் ஸ்பாஞ்ச் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். இப்போ மாவு, முட்டை, சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா வரணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு டைட்டாக கொடுக்கணும். மாவு இது எல்லாமே நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு தான் அடிக்கணும். முட்டை, சர்க்கரை, எசன்ஸ் சேர்க்குறது, மைதா இது எல்லாமே 1 by 1 போட்டுக்கிட்டு வரும்போது நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு தான் அடிக்கணும். நல்லா ஒன்று அடிக்கும்போது நீங்கள் 3 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க. இப்போ நான் இதில் வந்து 150 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 150 ml. இப்போது தான் நீங்கள் வந்து ஆயில் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பீட்டரோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு மட்டும் கிராஜுவலாக மற்றது எல்லாமே 3 நிமிஷம் அடிச்சிங்க இல்லையா, இதை நல்லா நீங்கள் வந்து ஒரு 10-15 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் தான் லைட்டாக மிக்சிங் கொடுக்கணும். நீங்கள் ஆயில் போட்டு ஓவராக அடிச்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அடித்து கொண்டு வந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் அப்படியே தம் பண்ணி உட்காந்துரும். அப்புறம் உங்களுக்கு கேக் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வராமல் உங்களுக்கு அப்படியே கல் மாதிரி ஆகிடும். லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு மெதுவாக அடிச்சிட்டிங்கனாக்கா அந்த மாவில் வந்து அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ மாவு வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக ஒயிட்டாக இருக்குது. நம்ம பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பீட்டரை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது எல்லாத்தையுமே ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம். பீட்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஸ்பேச்சுலா வச்சு நான் வந்து கலட்டி எடுத்துடுறேன். இப்போ சைட்லலாம் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்க்ராப் பண்ணி விடுவோம். இந்த பீட்டரில் இருக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு உதறி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம்.
இதுக்கு ஆயில் விட்டுட்டு நீங்கள் ரொம்ப பீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து ஹார்டாக ஆகிடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பாக்கி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி அடிச்சுட்டு வரலாம். ஆயில் சேர்க்கும்போது மேக்ஸிமமே நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் தான் அடிக்கணும். இப்போ பாருங்கள் பேட்டர் எவ்வளோ வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டின்னில், இதை சேர்த்துக்குவோம். இப்போ நீங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிப்பர் கன்சிஸ்டன்சி வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரிப்பர் கன்சிஸ்டன்சி வந்தால் தான் உங்களோட பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக டேப் பண்ணி அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸில் வந்து நல்லா வச்சு பேக் பண்ணி எடுத்துருவோம். நான் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நான் வந்து ஆற விட்டுட்டேன். ஆற விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ நான் இதை வந்து டீமோல்ட் பண்ணுறேன். கேக்கு சூடாக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டின்லேருந்து வராது. 1லேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் ஆற விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கவுத்து போட்டிங்கனாக்கா டின்னில் ஒட்டாமையே வரும். இப்போ நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம மேலே இருக்கிறத அப்படியே எடுத்துருவோம். அப்படியே எப்படி வந்து கலண்டுட்டு வருது பாருங்கள். கேக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈவனாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. சைடில் எப்போவுமே நம்மளுக்கு அந்த சட்டியில் அந்த டின்னில் இருக்கிறதுனால எப்போவுமே முட்டை ஸ்மெல் வரும். நம்ம லைட்டாக சைடில் இருக்கிறத மட்டும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பீஸ் போடுவோம். நான் கத்தி வைக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அது இறங்குதுன்னு சொல்லிட்டு. பீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டான அளவுகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயும் நீங்கள் செய்யலாம். இதுக்கூட ரெசிபி இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தரேன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சேலும் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்க நான் நம்பரும் கொடுக்குறேன். அதை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரும் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பரான சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய்.